கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிடையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத இறைவன் இயேசு கிறிஸ்து மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கருணை மத்தியில் இறங்கி வரப்போகிறது, நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் என்ப ஜெபத்தியானமே. பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே.
காலை நேரம் என்ப ஜெப தியானமே. பறந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்று நான் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தேன், பாடி சென்று நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீர் அப்பா. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. ஐயனே, எஜமானன் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே கையை தட்டி. ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை அமிழ்தம், உம்முடைய வார்த்தை தெளிதேன், உம்முடைய வார்த்தை சம்மட்டி, உம்முடைய வார்த்தை அக்னி என் ஜனங்களை விறகுமாய் மாற்றும். பேசும்பொழுது உம்முடைய ஆவியானவர் பிரசன்னம் இருக்கட்டும். நீசனை மறைத்திரளும் நீர் பேசும். கர்த்தா இயேசு நாமத்தில் பரிசுத்த ஆளை கொடுக்கிறேன். கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசி சேர்த்து வாசியமா. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்ருவானவள், என்னோடு சொல்லுகிற சத்ருவானவள் அதை பார்க்கும் போது, அதை பார்க்கும் பொழுது வெட்கம் அவளை மூடும். என்னது மூடுமா? வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். என் கண் அவளை பார்க்கும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படும். அவள் வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்பட. நம்மளை பார்த்து கேனப்பைய, தீவிரவாதி, முட்டாப்பைய, இவங்களுக்கு ஊழியம் அந்த சபைக்கு போறவங்களும் சொன்னாங்க, அந்த ஆளு பழைய காலத்து ஆளியா,
பழைய காலத்துக்காரமாக 2 பாட்டு பாடுவார், பிரசங்கம் பண்ணுவார். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத. அந்த சபைக்கெல்லாம் போனால் ஸ்ட்ரிக்ட்டு, பூ வைக்காத, அதை வைக்காத, மேக்கப் போடாத, ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கேவே போவான். உன் தேவனாய கர்த்தர் எங்க சபையை பார்த்தியா எப்படி வளதுன்னு, எங்க ஹீரோ எங்க பாஸ்டர் பார்த்தியா எப்படிலாம் பெடக் சாட்டி ஆடுறாரு, எப்படியெல்லாம் எங்களை கவர்ந்து இழுக்கிறார். உனக்கு ஒரு டெக்னிக்கும் தெரியல ஐயா. சொங்கி மாதிரியே வந்து நிற்கிற, சொங்கி மாதிரியே பேசுகிற, சொங்கி மாதிரியே பேசிட்டு பழைய காலத்து ஒரு பாட்டை பாடுறாது. தமிழே புரிய மாட்டேங்களுக்கு. தமிழ் தெரியாது, நாங்கள் தமிழ் தெரியாதவர்கள். செத்து போயிரு தமிழ் தெரியாட்டி. தாய் பாஷையை மறக்கிறதே உயிரோடு கூட செத்துறணுங்க. மதர் டங்க்கு எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொன்னாலும் அவனை மிருக லிஸ்டில் சேர்த்துருங்க. ஆங்கிலத்தை கற்றுக்கொள். 15, 20, 100 மொழிகளை கற்றுக்கொள். எல்லா நாடுகளுக்கும் போய் வா. ஆனால் உன் பிறந்த மண்ணுக்கும் பிறந்த தாய்க்கும் இதோ நீ நன்றி இல்லாம இருந்தா நீ செத்துரு. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. தாய் பாஷை தெரியணும். என் பிள்ளை இங்கிலீஷ் பேச சொல்லுது. நாளைக்கு உன்னை வீட்டுக்குள்ளே ஒய்ஃப் அவன் கல்யாணம் அவன் பண்ணிட்டு வந்துடுவான். நீ விஷ் பண்ணணும். ஒரு கொஞ்சம் வயசான ஓல்டேஜ் ஹோமில் கூட விட்டுருவான். அங்கே தான் இருக்கணும். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், வேறு என்ன இருக்குல்ல, வீடியோ கால் என்ன இருக்குது, இதில் தான் பேசுவான். வரமாட்டான். நீ அழுதுட்டா என்னைக்கு ஃபியூனரல் வச்சுருக்கீங்க வெளிநாட்டிலலாம். அப்போ அந்த சர்ச் பாஸ்டர் சொல்லுவார், நெக்ஸ்ட் மந்த் ஒரு 15th வச்சுக்குவாமா கல்யாணம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு லீவு கிடைக்கும், அப்போ தான் வர்றேன். அது வர இறந்த உடனே தூக்கிட்டு போய் அதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு ரூம் இருக்குது. வர்ற கெஸ்டெல்லாம் அந்த 1 மாதத்துக்குள்ளே போய் அங்கே போய் அந்த கண்ணாடி வெளியே பார்த்துட்டு போயிடுவாங்க. கல்யாணம் மாதிரி ஒரு நாளைக்கு ஃபியூனரல் நடக்கும். அன்னைக்கு தான் பையன் வருவாங்க. எது ஆர்டரும் அல்ல, உறவு என்பதும் பாசம் என்பதும் நிர்பந்தம் அல்ல. இது ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு கட்டளை அல்ல. அது ஃபீலிங், உணர்வு. அது ஃபீல். உன் பிள்ளைக்கு சுகமில்லைன்ன உடனே தாலியை வித்தாவது என் பிள்ளையை காப்பாற்றுவேன், புருஷனுக்கு சுகமில்லை பதைத்து ஓடுகிறாயே, அது ஃபீல். இப்போ உள்ள பெண்கள் ஓடுவாங்களோ சந்தேகம். அந்த காலத்தில் அதான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ஜட்ஜ் வேதநாயகம் பிள்ளை சர்வ சமய சமரச கீர்த்தனைகளில் பாடினாரு. கன்றுதனை பிரிந்து கறவைதனை பிரிந்து கதரும் கன்று போலும், கணவந்தனை பிரிந்து கதரும் உத்தமி போலும். நான் உம்மை தேடுகிறேன், உன்னை எனக்கு காட்டையா, காட்டாமல் ஒளித்தென்ன விளையாட்டையா. ஆண்டவர் தேடுறாராம். எப்படி தேடுறாராம்? கறவைனா தாய் பசுவை பிரிஞ்ச கன்று எப்படி கூப்பிடுமோ அது மாதிரியும் கட்டின கணவனை மறிக்க கொடுத்து பிரிய கொடுத்து விட்டு கதரும் உத்தமி போலும் உம்மை நான் தேடுகிறேன். ஒரு அல்லேலூயா. மனைவிக்கு உத்தமினா கேரளாவில் மனைவின்னு சொல்ல மாட்டாங்க, பத்தினிமாங்க. என்ற பத்னியான என்ற பாரியா மேரே பத்னி ஹே யாரு ஹே வர்நாடுகே. அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? மதிய ஒய்ஃபை பத்தினிமாங்க. மனைவினா ஒரு உயர்ந்த ஸ்தானம். கணவன் மனைவி உறவு இப்படித்தான் வாழணும் நிர்பந்தம் இல்ல, அது ஃபீல். புதுசா ஏர்டெல்ல நெட்டு போட்டோமுங்க. என்ன 3 நாள் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்தான், நெட்டெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. நான் மற்றவனுக்கு ஏன் மேற்படியானுக்கு தெரியும். என்ன செய்யலாம், எல்லாம் வரமாடையா. நான் சொன்னேன், டப்புன்னு கூப்பிட்டேன், தம்பி ப்ளீஸ், கணேஷ் தம்பி வாங்க கொஞ்சம் பார்த்து, நாளைக்கு சர்ச்சு தம்பி, சர்ச்சையா நான் வந்துடுறேன். உடனே பார்த்து சரி பண்ணிட்டு போயிட்டான். கணவன் மனைவி உறவு அப்படி தான். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அவுட்டு. அதை சரி பண்ண ஒருத்தர் வேணும், அவர் தான் கர்த்தர். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அதை சரி பண்ண ஒருத்தர் வேணுங்க. கூப்பிடுற விதமாக கூப்பிடணும். அவன் வேணும், அவன் வர, அவனுக்கு இறங்கி இருக்க வர முடியாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு. நான் கூப்பிட்டேன், அடுத்த நிமிஷம் வந்துட்டான். கூப்பிடுற விதம், இந்த காம்ப்ரமைஸ்ங்கிறது ஈகோ இல்லாமல், நான் தான் பெரிய ஆள் இல்லாமல், யார் தன்னை விட்டு கொடுத்து சமாதானம் தான் நோக்கங்கிற நோக்கத்தோடு பேசுகிறாங்களோ அங்கே சமாதானம் வந்துடும். கையை தட்டுங்களே, சமாதானம். இங்கே சொல்றாரு, உன் தேவன் எங்கே?
நீ கர்த்தர் நம்பினல்ல, நீ இவ்வளோ 40 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்க, இன்னும் ஒரு பிரேட் அவர் கட்டுறதுக்கு தொங்கிட்டு இருக்க. நான் ஒரே வருஷம் ஒரு சீடி தான் போட்டேன் பாரு, இப்போ 100 கோடிக்கு இடம் வாங்கி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டு. யார் வேண்டானது? துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அங்கீகாரம் பெறாது. கைகளை தட்டி ரெகனைஸ் அங்கீகாரத்துக்கு ரெகனைஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மாதிரி தேவனால் அது அங்கீகாரம் படாம். கையை தட்டுங்களே. கட்டு 100 கோடிக்கு என்ன கேட்குறாங்க, அண்ணே அவர் 100 கோடிக்கு சென்னையில் பெரிய இடம் வாங்கி கட்டிட்டாருண்ணே. கட்டி என்ன பிரயோசனம்? ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டியா? நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றும் இயேசு மரவார் ஊழியத்தில் வருகிறவர்களா 25 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், இன்று வரை கர்த்தரோடு இணைந்து வாழுகிறவர்கள் கைகள். எனக்கு தந்தவர்களில் ஒருவனையாக நான் இழந்து போகவில்லை. கையை தட்டுங்களேன். நித்திய ஜீவனுக்கு என்று விதைத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் வார்த்தையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசைற 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தரை கூட இழந்து போகவில்லை. அவருடைய வம்சம் இப்போ வந்துருச்சு. அதுவும் வார்த்தைக்கு புறம்பா யார் பேசினாலும் எனக்கு கமெண்ட் பண்ண, அங்கிள் என்ன எனக்கு இப்படி பேசுகிறாங்க, பிசாசு கூட்டம் அங்கிள், இவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, நாசமாக போகணும் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஒரு 12 வயசு பையன் எனக்கு போட்டிருக்கான், அங்கிள் இது அங்கிள் வசனத்தை புரட்டி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் நாசமாக போகணும். அப்படி சொல்ல வேண்டாம் மக்களே, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நீ மட்டும் கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திரு. கையை தட்டுங்களே. நீ மட்டும் கற்றுக்கொண்டவைகளே நேற்று இன்னாரிடத்தில் கற்றா என்று உனக்கு அறிந்திருக்கிறாயே. இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டா என்று நீ அறிந்திருக்கிறாயே. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் பாதங்களிலே காத்திருங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வை செவைப்படுத்துங்கள். அவர் சொல்கிறார், உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வரும், அந்நாளிலே உன் சத்துரு வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். கைகளை தட்டி ஆண்டவர் உங்கள் மதில்களை எடுப்பிப்பார். Don't play with God. Talk with face to face. ஆண்டவரோடு முகமுகமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ வார்த்தை சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட நழுவ விடக்கூடாது என்று வைராக்கியம் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி திருவினையாக்கும். முயற்சணும். முயலவே இல்லை, எந்திரிக்கணும்னு நினைக்கிற ஒழிய எந்திரிச்சு சேர பிடிச்சா தத்தி பற்றி நின்று பார்க்கணும்ல. நீ போட்டு சலப்பழக்காடு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? எந்திரிக்கணும் விரும்புகிற ட்ரை பண்ணு. எழும்பதுக்கு சேரையாவது பிடிச்சி நெல்லு. என்னால் முடியாது, என்னால் இயலாது. உன்னால் என்ன இயலும்? ஆட்டுவிப்பவன் அவன்தானே. கைகளை தட்டுங்களே. உன்னால் ஒன்றும் முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. கையை தட்டுங்களே. என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய இயலாது. உன் சுய முயற்சியில் ஒன்று செய்ய முடியாது. இப்ப ஊழியங்களில் இயேசுக்கு இடமில்லை, வார்த்தைக்கு இடமில்லை. பாஸ்டர்மார்களுக்கும் அவங்களுடைய போதனைக்குத்தான் இடம் கொடுத்து ஒரு கூட்ட ஜனம் போகுது. மொத்தமாக போய் குழியில் விடும். மொத்தமாக போய் அன்னைக்கு கிராம ஊழியங்கள் செய்யும் பொழுது நான் ஒரு பாட்டு பாடுவேன். அது எந்த பரிசுத்தமாக எனக்கு எழுதி கொடுத்தது எனக்கு தெரியல. அப்போ கிராமத்தில் போய் நம்ம மாதிரிலாம் இப்படி பேசினா அவங்களுக்கு புரியாது. இப்போ நியாயத்தீர்ப்பு நாள் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. பேய் தானே, பிசாசு தானே ஜனங்களை வஞ்சித்தான் என்று எல்லாரும் குற்றம் சொன்னாங்க. ஆண்டவரே, என்னை சாத்தான் வஞ்சித்தான், அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்ன உடனே, சாத்தானே நீ நான் உண்டாக்கின பிள்ளைகள் மேல் கண் வைத்த, யோபு மேல் கண் வைத்தது மாதிரி என் பிள்ளைங்க மேலே கண் வைச்சாயோ, உனக்கு நரகம் நியமிக்கப்படுகிறது போ. அதோடனே அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். ஆண்டவர் எல்லாருடைய நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனையும் மழையும் வர்ஷிக்கப்படுங்க. சாத்தான்னு சொல்கிறான், நான் கொஞ்சம் பேசுகிறேன், ஒரு உத்தரவு கொடுக்குறீங்களா சாமி அப்படிங்கிறான். ஆகட்டும். உடனே வாயை திறந்து வசனிக்கிறான். அண்டம் பகீரண்டமும், அண்டம் சகல அண்டச்சராச்சரங்களையும் அண்டம் பகீரண்டமும் அடக்கி ஆளும் செங்கோல் அதிபா. யார சொல்றான்? பேயே சொல்றான்.
அண்டம் பகிரண்டமும் அடக்கி ஆளும் செங்கோல் அதிபா, நான் தெண்டனே தெண்டனிட்டு அடியேன் செப்பிடும் வார்த்தைகளும். அண்டம் பகிரண்டமும் அடக்கி ஆளும் செங்கோல் அதிபா, நான் முழங்கால் படையிட்டு பணிந்து குனிந்து நான் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கேளும். சொல்லு. கோழி கடாய் அறுப்பர். என்னத்தை அறுப்பாரா? கோழியையோ கடாவையும் அறுப்பர். கும்பிக்கு இறை கொடுப்பர். கும்பினா என்னது? வயலுக்கு. பாலுடம்பை வளர்ப்பர், எனக்கு பங்கொன்றும் தந்ததில்லை. பாலுடம்பை வளர்ப்பர், எனக்கு பங்கொன்றும் தந்ததில்லை. அப்படியா? நான் அவங்கள கும்பிட சொல்ல சாமி, நீர் தான் என்னை தள்ளி விட்டு நான் பாடு ஓரத்தில் தீல வந்துட்டு கிடக்கிறேன். இவங்களா என்னை கும்பிட்டுக்கிட்டு, இவங்களா கோழியும் கடாமல் வெட்டிக்கிட்டு, அவங்க வைத்திய நெப்பிக்கிட்டு என்னைய குற்றம் சொல்றாங்க, எனக்கு பங்கல. அப்புறம் தேங்காய்களை உடைப்பர். என்ன உடைப்பரா? தேங்காய்களை உடைப்பர், பிள்ளைங்களை தின்னுங்கள் என்று அழைப்பர். தெரித்த சில்லாகிலும் அடியன் புசித்து நான் அறியேன். சதுரங்க விட்டதில் ஒரு சில்லு கூட நான் புதுசே இல்லை. இல்லை இவங்க தான்ச்சுன்னா அப்படியோ அடுத்த கோபம். சீப்பு சீப்பாக பழங்களை தின்று செரிக்காமல் ஏப்பம் ஏப்பம் விட்டு மரத்து நிழலிலே படுத்திருப்பார். அது அப்புறம் பச்சரிசி கொண்டு என்ன கொண்டு வந்து மொக்க பானையிலே அவிப்பர். பாலுடம்பை வளர்ப்பர், எனக்கு பங்குன்றும் தந்ததில்லை. ஐயா, நீ என்ன நியாயம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு இவங்க தானே காரணம். நான் சொன்னா எனக்கு தேங்காவோட எனக்கு இதெல்லாம் செய்யணும் சொன்ன, இவங்களா செஞ்சுக்கிட்டு கடைசியில் மெய்ப்பொருளை மறந்து என்னைய இவங்களா கும்பிட்டுக்கிட்டு நான் தான் காரணம்னு ஏவாள் சொன்னது மாதிரி, ஆதாம் சொன்ன மாதிரி சொன்னாங்க. என்னையா நியாயம்? சகலம் அறிந்த அண்ட சிராச்சரம் ஆளுகிற அண்டம் பகிரண்டமும் ஆளும் செங்கோல் அதிபா, தெண்டனே தெண்டனிட்டு அடியேன் செப்பிடுங்க. இப்படியா செய்தீர்கள்? நான் எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், எத்தனை போதகர்களை அனுப்பினேன், எத்தனை இரத்த சாட்சிகளை அனுப்பினேன். நான் தான் தேவன் என்றும் என்னை அறிவதே நித்திய ஜீவன் என்றும் அவர்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லையா? இதெல்லாம் கேட்காமல் போய்விட்டீர்களே அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்களா, நம்ம மக்கள் அங்கே நியாயத்திருப்பீங்க, ஐயா போதகமார் சொன்னதெல்லாம் பொய்யிலோ என்றிருந்தோம். போதகமார் சொன்னதெல்லாம் டென்சிங் டேனியல் சொன்னதெல்லாம் என்ன நினைச்சுமா? கேட்கிறவங்களே யூடியூப்லும் ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்துக்கிட்டு பெட்டெக்ஸ் ஆட்டி ஆடுகிற கூட்டத்துக்கு பின்பற்ற பன்றி கூட்டங்களே கேளுங்கள். இன்றைக்கு உண்மையான பரிசுத்தம் அங்கொன்றும் இங்கொன்று இருந்துக்கிட்டு சரியாக கேமராவில் ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு பேசுகிற சத்தியத்தை கேட்க உனக்கு மனசில் லேசர் பீம் லைட்லையும் ஃபோக்கஸில் நின்று கோட்டை கழட்டி எறிகிறதும் உசுங்கிறதும் அசுங்கிறதும் பொம்பளைங்க மேல் சால் போடாமையும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ரத்த காட்டாரி மாதிரி போட்டு பூசிக்கிட்டு நின்று பேசுறதையும் பார்த்து ரசிக்கிற உங்கள் கூட்டத்தெல்லாம் கர்த்தர் நான் நியாயம் தீர்ப்பார். கைகளை அவர் தாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க ஓட்டார். அந்நாளிலே அவள் பூமியின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். என் கண் அதை காணும். கையை தட்டுங்களேன். அப்பனா நாம் அதை பரிசுத்தவான்கள் பார்க்க போறோமா? ஆராதனை என்பது தெய்வத்துக்கு. அங்க மனுஷனுடைய இரு யோசனையும் அங்க வரக்கூடாது. மனுஷனுடைய கிரியைகள் அங்கே ஒன்று வெளிப்படக்கூடாது. எல்லாம் பரலோகத்துக்குரிய காரியம்தான் ஒரு சபையில் வெளிப்பட வேண்டும். கைகளை தட்டுங்களேன். பணம் காசு, பணம் காசு, பணம் காசு, பணம் காசு. அட பிச்சைக்கார பையல, இந்த செல்வத்தை விடவா நமக்கு பணம் பெருசா? அநேகம் வெள்ளி பொன்னை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. கையை தட்டுங்களேன். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இது பேதையை ஞானியாக்கும், பேதையை ஞானியாக்கும், திக்கு தெரியாதவனை வழிகாண்பிக்கும். உங்கள் மதில் எடுப்பிக்கும் நாள் வரப்போகிறது. உன் வீடு, உன் ஆவிக்குரிய வாழ்வை, உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப், உன் பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் கர்த்தர் எடுப்பிப்பார். பாஸ்டர்மார்களினாலே ஏமாற்றப்பட்டவர்களே, கள்ள ஊழியர்களினால் ஏமாந்து போனவர்களே, கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்பி குறி கேட்கிறது போல தலையை நீட்டி ஏமாந்து போனவர்களே, எல்லோரும் அப்படி என்று நினைப்பை உங்கள் மைண்ட்லேருந்து எரைஸ் பண்ணிருங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆவியிலே நிதானியுங்கள், ஆவியிலே நிறையுங்கள்,
பரிசுத்த ஆவியிடத்தில் கேளுங்கள், எனக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு என்னை போதிப்பதற்கு ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பியும். கைகளை தட்டி. இந்த உலகத்தில் வீடு கட்ட, மாடு வாங்க, காஞ்சிபுரம் சேலை வாங்க, பொண்ணுக்கு 100 பவுன் நகை போடுறதுக்கு போதிக்கிறவே வேண்டாம். பரலோகத்துக்கு வழிகாட்டுற ஒரு மனுஷன் எங்களுக்கு காண்பியும். கைகளை தட்டி. கொர்நேலிய வீட்டுக்கு பேதுருவை அனுப்பினார். அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தில் வந்து எட்டியது. அந்த வீடு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய சீடனாகிய பேதுருவை அந்த வீட்டுக்கு அனுப்பினார். கைகளை தட்டுங்க. உங்க வீட்டுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், தேவனுடைய பரிசுத்தவான்களை அனுப்புவார். ஆன்லைன்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இப்பொழுது நேரடியில் வந்து உட்கார்ந்துருக்க உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அனுப்புகிற தேவ மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஏதுவாக இருந்தால் அது கட்டியா பிடிச்சுக்கங்க, அவங்களை விட்டு விலகிறாதீங்க. கைகளை தட்டி. அது உலகத்தை குறித்தும் உலக ஆசீர்வாதத்தை குறித்தும் உலக இச்சை குறித்து இருக்குமானா அவங்களை விட்டு விலகி ஓடியே போயிருங்க. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லோரும் ஊழியர்களா? இல்லை. எல்லாரும் பரிசுத்தவான்களா? இல்லை. எல்லோரும் கெட்டவர்களா? இல்லை. அதில் ஆவியிலே நிதானித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி ஆவியிலே நிதானித்துக் கொள்ளுங்கள். நல்லோருடைய வார்த்தையை கேட்பதும் நன்றே, நல்லோருடைய வழியில் நடப்பதும் நன்றே. அதாவது இந்த உலக பிரகாரமான சில காரியங்களிலெல்லாம் நாம் அவங்க சொல்லுகிற அறிவுரை அவ்வளவுமே பைபிள் வசனத்தை ஒத்ததாக இருக்கும். அவ்வை சொல்றார், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, கொடிது கொடிது அன்பில்லார் பெண்கள், அதனினும் கொடிது அவர் தம் கையில் வாங்கி உண்பது தானே. அன்பில்லாத ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர்கிட்ட சாப்பிட நமக்கு மனசு வருமாங்க? இந்த தின்னு தொலை அப்படின்னு இடிச்சுக்கிட்டு வைப்பா பாருங்க. அப்போ நமக்கு தெரியாது அந்த அன்பில்லாத பெண்கள். அதே மாதிரி அந்த ஒரு பாட்டு ஔவையார் சொல்றாரு, பொறுமை என்னும் நகையணிந்து பெண்கள் பெருமை கொள்ள வேண்டும். கைகளை தட்டி. பொறுமை என்னும் நகை அணிந்து பெண்கள் பெருமை கொள்ள வேண்டும். இப்போ சில சபை நகை போடாது, சில சபை வெள்ளை தான் உடுத்தும். ஆனால் மாமியாளுக்கு காப்பி கொடுக்க மாட்டா. 24 மணி சண்டை, வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பாங்க. ஆனால் பரிசுத்தவான் கையை காலக்கால உதறுவாங்க. ஜன்னி வந்துருச்சா இரும்பு தூக்கி கொடுங்க. பொறுமை என்னும் நகை அணிந்து, என்ன நகை போட்டுக்கணுமா நீயே? பைபிள் அதான சொல்லுது, அன்பு, பொறுமை, தேவ பக்திக்குரிய ஸ்திரீகளுக்கு ஏற்ற விதத்தில் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இதான பைபிள் இருக்கு. அது அவ்வை அன்னைக்கே சொல்லிட்டா, பொறுமை என்னும் நகை அணிந்து பெண்கள் பெருமை கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். நம்மை பார்த்து கேலி பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு என்ன, அந்த ஆள் பழைய ஆள் தாளியா. ஒரு சபையில் போய் என் சகோதரி ஒருத்தி, ஐயா தான் இந்த சபைக்கு அனுப்புனார், ஞானஸ்தானம் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதனால் அந்த பழைய வாழ்க்கைக்கு போக விரும்பலை அப்படின்னு அவர் சொன்னாராம் போதகர். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், அதை கூட சகிக்க முடியலை. டென்சிங்டானில் அனுப்புனார், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இவன் ரட்சிப்பும் இல்லை, அந்த கல்லாவில் கை வைப்பான், கமிட்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் தின்னுருவான், எல்லா பழக்கமே உண்டு, ரட்சிப்பு என்றால் என்னன்னே தெரியாது. இவன் சொல்கிறான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவன் தான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டங்க இல்லையா? அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கும் என்று வாயிலை அறிக்கையிடுகிறார்கள், தங்கள் கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்வு இருக்கிறது என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறார்களோ அன்றைக்கு நீ சொல், என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். கைகளை தட்டி. பிரதிபலிக்கும் வாழ்வு, கனிகள். ஆண்டவருடைய சமூகத்திலே உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வரும், அந்நாளில் என்ன பிரமாணம் வெகு தூரத்துக்கு, பிரமாணம் வெகு தூரத்துக்கு பரம்பி போகும். 12 சீடர்களை வைத்து இந்த உலகத்தையே பிடித்த தெய்வம். அன்னைக்கு மீடியா இல்லை, டிவி இல்லை, பத்திரிகை போடலை, பவுலுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இல்லை, இயேசு மறவார் இல்லை, இயேசு விடுவிக்கிறார் இல்லை, இயேசு அழைக்கிறார் இல்லை, இயேசு தூக்கி எடுக்கிறார் இல்லை, இயேசு உதைக்கிறார் இல்லைங்க. பவுல் தான். பேதுரு தாங்க. ஒத்த பிரசங்கங்க, 3000 பேர் ரசிக்கப்பட்டான்.
2000 வருஷத்துக்கு முன்னாடியே. இதில் ஒத்த பிரசங்கம் இல்லை, முக்கிய பிரசங்கம் பண்ணாலும் 3 பேர் வருது. இன்றைக்கு ஞானஸ்தானம் ஆராதனை வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறே? கையை தூக்கவும். சபை நிறைய ஆள், புதுசாக வந்த ஆள் எட்டி பார்ப்பார் பாஸ்டர். 2 பேரா? ஆமாம். அப்போ நாளைக்கு காலையில் வந்துருக்கு, இன்னும் ஒரு 4 பேர் சேரட்டும், அடுத்த வாரம் கொடுத்துக்குவோம். ஒத்த பிரசங்க படிக்காத ஒருத்தன், மீன் பிடிக்கிறவன், முக்குவன், செம்படவன், ஒரே பிரசங்கம். அதில் வேதம் சொல்லுகிறது 3000 பேர் ரசிக்கப்பட்டானா எத்தனாயிரம் பேர் வந்திருப்பாங்க. அன்னைக்கு பாப்புலேஷனே உலகமெங்கு 1 கோடி இருந்துச்சோ நம்ம தெரியாது. உலகமெங்குக்கு மொத்தம் ஒத்த கோடி இருந்துச்சோன்னு தெரியாது. அதில் சொல்கிறாங்க 3000 பேர் இருதயத்திலே குத்துண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள். கைகளை தட்டி. எந்த சபை இருதயத்தில் குத்துது? இதயத்தில் குத்தணும். வசனத்தை வச்சு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் சக்சஸ். இந்த அரசியல்வாதிகள்லாம் ஆபரேஷன் ஒன்றுக்கு பேர் வச்சிருப்பாங்க. லோட்டஸ் ஆபரேஷன், என்னது இந்த ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் பேர் வச்சு அடுத்த கட்சிகளை உடைச்சி அடுத்த எம்எல்ஏக்களை எம்பிகளை பிடுங்கி எடுத்து தாங்கட்சியை வளர்த்துக்கு வாங்கலாம். அடுத்தவங்க அஸ்திபாரத்தின் மேல் தான் அஸ்திபாரத்தை போடுகிற. இன்னைக்கு நிறையா பாஸ்டர்ஸ் அந்த சபைக்கா போகிறீங்க, அந்த ஆள் சாட்சி சரியில்லை. இந்த சபைக்கா போகிறீங்க, அது செத்த சபை. இந்த சபைக்கா போகிறீங்க, ஐயோ அது அங்கே நகை போடுவாங்க. இப்படியே கிறிஸ்தவனுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற கூட்டம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் சரியானவற்றை தெரிந்து கொண்டால் அந்நாளிலே சுவிசேஷம் பிரமாணம் எங்கே போகுமா? வெகு தூரத்துக்கு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சீப்பிடி தம்பி, ஸ்ருதி ஆனந்த பெரு. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் கூரையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யம்மை கண்டு கருணைகள் இன்று தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையை நாம் தொடர்ந்தோ. வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சகர் பகைக்கும் தப்பி நின்றோ. கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழு கணம், சாய்ந்து கெடவும் மறாய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக.
காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வழியும், கனாவை போலேயும் ஒளியும். வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பாதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் வென்று தயாவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. காலம் சொல் போல் கழியும், கனாவை போல ஒளியும். நான் இப்போ என்னுடைய மருமகன் கசின் அபி ஆண்ட்ரோவுக்கு ஒரு முந்தா நாள் கல்யாணம். அவனை 8 மாத குழந்தையில தூக்கி வச்சவன் இப்போ கல்யாணம் மாப்பிள்ளையாக பார்க்குறேன். அரண்டு போய் நின்னேன். இவ்வளவு காலம் ஓடிருச்சா அவனுக்கு ஒரு கல்யாணம். அப்புறம் இவனை பார்த்தேன். இவனுக்கு மக்களே உன் கல்யாணத்துக்கெல்லாம் இருப்பேன்னு. சரி இவனை விடுங்க, இந்த அவன் உட்காந்துருக்கானே என்னடா சொல்லி கூப்பிடுவவனே அபிய, அவன் இந்த கல்யாணத்தை நான் காணும்டா மக்களே, அதெல்லாம் இன்னும் 150 வருஷத்துல காணும். அப்போ காலம் ஓடுது. இவெல்லாம் குழந்தையில தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அம்முவெல்லாம் குழந்தையில தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம்ங்க. எனக்கு எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. எவ்வளோ காலங்கள் ஓடுது. காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல வடியும். தண்ணீர் வடிது மாதிரி வடிஞ்சிரும். கனாவை போலையும் ஒளியும். கனா கண்டது மாதிரி டக்குன்னு கண்ணை மூடி முடிக்கணும். வாலிபமும் மறையும். இந்த ஸ்டைலு கீழே இந்த லோகிப்பு இது முடிய அப்படி விரிச்சு போடுறது, அப்படியே லிப்ஸ்டிக் போடுறது, முக்குவாளி போடுறது, பின்னாடி ஒரு ரவுண்டு, முன்னாடி ஒரு ரவுண்டு, கேட்டீங்களா இங்கே ஒன்று, இதெல்லாம் போய் கிளவி ஆயிடுவேடி. அப்புறம் ஒரு ரவுண்டும் போட முடியாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பக்தன் எழுதுறான், வாலிபமும் மறையும், சீலம் அழகெல்லாம் குறையும். நானும் மேக்கப் போட்டு பார்க்குறேன், ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா கன்னத்தில். அமெரிக்காவில் போய் கொஞ்சம் உள்ள சிலிக்கான் வச்சு கொஞ்சம் கண்ணெல்லாம் வச்சு அப்படி புஷ்ஷுன்னு வச்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வாலிய மாதிரி ஒரு ஆக்டை கொடுப்போம்னா நடக்க முடியலையா. கால் முட்டு 2 இடிக்குது, நீ கையை பிடிக்காட்டுன்னு எந்திரிக்க முடியல. இந்த அழகு மாய ஐயா உங்களுக்கு வெள்ளையாயிருச்சு. நீங்கள் சின்ன வாலி வயசில் எப்படி இருந்திருப்பீங்க நினச்சி பார்த்து சில நேரத்துக்கு கவலையாக இருக்கும்ல. முடி வெள்ளையாகி விட்டது. சிஸ்டரும் நல்லா இருந்திருப்பாங்க. நாம் 2 எப்படியெல்லாம் கையை பிடிச்சிட்டு நடந்தோம். இப்போ உன்னையாலையும் நடக்க முடியல, என்னையாலும் நடக்க முடியல. உனக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவி. இப்போ முடியாது. எப்பா தம்பி நீலாம் கவலைப்படாத. அடிக்கடி சொல்லுவேன், என்ன முடி முளைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாள் எங்கள் முடியெல்லாம் போயிடும். இது நிரந்தரம் இல்லையா. அந்த இப்போ முடியெல்லாம் வச்சு ஸ்டைல் பண்ணுறாங்கல்ல, இவங்க தலையெல்லாம் ஒன்றை விட வழுக்காயிடும். சீலமெல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. இந்த மண்ணுக்குரிய ஒரு வாழ்வு நமக்கு நிலையானமே நிற்கவே மாட்டாது. கோல பதுமைக்குன்னா கோலம், இந்த வயக்காட்டில் பொம்மை, வைக்கல் பொம்மை சட்டி வச்சு இப்படி சித்துப்பாங்களா, அதே மாதிரி பதுமை என்றால் பொம்மை, சிலை, ஸ்டாச்சு. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும். இந்த குமிழி வந்து
பிளக் மறைஞ்சிடும்ல. நீர் குமிழிக்கும் புகைக்குமே, புகை அப்படி எரிஞ்சிருச்சு என்ன செய்யணும், பறந்துடும். புகைக்குமே கொண்ட உலகத்தில் அண்ட பராபரன், அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அண்டத்தை எல்லாம் உண்டாக்கின பராபரன் என்னை கண்ட கருணைக்காக விண்டு தயவுடு மீட்ட தயவுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். கையை தட்டுங்களேன். கண்டு மீட்ட தயவுக்காக இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை நித்தியமாக ஸ்தோத்தரிப்போம். நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும். கையை தட்டுங்களேன். பாட்டு எப்படி பாட இது கவிஞர்கள் பக்தர்கள் எழுதியிருக்காங்க பார்த்தியா? கோலப்பதுமையா நீயே, இந்த உலகம் எப்படி கோலப்பதுமை ஸ்டாச்சு, நீர் குமிழியா, புகையா, அப்புறம் இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை கண்டு அழைத்து விண்ட மீட்டெடுத்த தயவிற்காக ஸ்தோத்தரிப்போம். கைகளை தட்டி. நம்ம வாழ்க்கை நிலையானதல்ல. அப்போ உன் மதில்களை கர்த்தர் எடுப்பிப்பார். அடுத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் சந்தோஷத்தில் நிரப்புவார். உலகம் உங்களை கண்டு நீங்கள் அழுது புலம்புவீர்கள். யோவான் 16:20 வாசிமங்களே, முடிக்க போறேன். யோவான் 16:20 உலகத்தில் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். கர்த்தர் நம்பி இருந்தான்ல, தோத்திரம் நான்ல, அல்லலியா நான்ல, தண்ணி அடிக்க வர மாட்டேன்ட்டான்ல, 1க்கு 2 ஓத்துறதுக்கு 3 பொண்டாட்டி கட்டாமல் இருந்துட்டான்ல, நம்ம கூப்பிட்டு எடுத்துக்கலாம் வரல, சினிமாவை கூட விட மாட்டேன்யா. ஆமாம், காலேஜில் எல்லா பசங்களும் பார்ட்டி வச்சாங்க, எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போதும் அப்படின்றான். கணப்பையில் இருப்பானோ இவன், ஆனால் இங்கிலீஷெல்லாம் பேசுகிறான். ஐயா படிக்கிறான், ஐயா நல்லா தான் இருக்கேன், வரமாட்டேங்கிறான் கேணப்பைய. அவனுக்கு பாடு இருக்கு, சரத்தில் இருக்கு, உள்ளத்தில் இருக்கு, வீட்டில் இருக்கு, எல்லாத்திலும் இருக்கு. அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். சிரிப்பார்களாம். அப்படித்தானே வசனம் இருக்கு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். அது எவ்வளவு நாளைக்கு? ஒன்றும் இல்லை, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுது காண்கிற லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலிவர், சுவிசேஷ ஆலிவர் வயது சென்ற வேத பண்டிதர். அவர் டிவி நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் நல்ல காஸ்பல் சொன்னார். அவருடைய சத்திய போதனை மக்களை கவர்ந்தது, கூட்டம் பெருகிடுச்சு, வியூவர்ஸ் பெருகிட்டாங்க. இதை பார்த்து டிவி அந்த சேனல்காரங்களுக்கு போகாமல் வந்துருச்சு. என்னோட இவன் நிகழ்ச்சியை போட்டால் மட்டும்தான் வருது, வியூவர்ஸ் வராங்க, மற்ற சேனல்லாம் நமக்கு வியூவர்ஸே வரமாட்டேங்கிற மற்ற ப்ரோக்ராமில். அதனால் இவர் மேல் பொய்யா ஒரு வழக்கை போட்டு கோர்ட்டு கிளத்தி ஒரு ஊழியத்தை அடிப்பதற்கு திட்டம் போட்டாங்க. வழக்கு நீதிமன்றம் நடந்தது. கடைசியில் நீதிமன்றம் எல்லா எவிடன்ஸ்லாம் எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது இவர் போல சொன்ன குற்றம் பொய்ன்னு தெரிஞ்சது. உடனே அந்த டிவி நிலையத்தாருக்கு $5 லட்சம், 5 மில்லியன், 1 லட்சம்னா எவ்வளோ, எத்தனை மில்லியனியா? 1 மில்லியனா? 10 மில்லியன், 10 லட்சம் தான் 1 மில்லியனா? ஒரு $5 மில்லியன் வந்து அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டான். அதான் சும்மா போகிற இதை படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க நாயை காதை பிடிச்சி முறுக்குனது மாதிரி தெய்வ பிள்ளைகளாகி உங்களை யார் காதை பிடிச்சி முறுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒன்று இருக்காது, பிடிங்கிரும். பார்த்துக்கங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை பார்த்து ஏளனம் பண்ணுற மத்தியிலே உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்வு, உங்கள் ஊழியம் செழிக்கும், நிமிர்ந்து நிற்கும். கைகளை தட்டி நீங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பாராம். மத்தேயு 5:11-12 சொல்கிறது, பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சுமத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சங்கீதம் 124:1-2 நினைக்கிறேன். மனுஷர் பாசுங்க 24:1-2. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது
கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அழகானதை ஸ்ட்ரெஸ் பண்றார் பாருங்க. கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்ம எரிகள் நம்மை உயிரோட விளங்கி இருப்பார்கள். கடைசியில் ஒரு வசனம் வரும், கண்ணி தெரித்தது கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கையை தட்டுங்களே. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பினது போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்களே. கொடுக்க மாட்டார். உலகத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார், உன் குடும்பத்தை கொடுக்க மாட்டார், சத்துரு கையில் உன்னை கொடுக்கவே மாட்டார். கண்ணி தெரிக்கும், உன் குடும்பம் உயரும், உனக்கு விடுதலை வரும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் மதில்கள் எடுப்பிக்க நாள் வரும், சுவிசேஷம் வெகு தூரத்துக்கு பரம்பி போகும், நித்திய ஜீவனுக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை அதிக பெரிதா இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே இதை செய்து முடிப்பார். பரிசுத்தமான தேவன் உங்களுடைய அவருடைய வார்த்தைகளை பிரமாணத்தை உங்கள் மூலம் வெகு தூரத்துக்கு கொண்டு போக போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை அதிக பெரிதாக இருக்கும்படி செய்ய போகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பலன் இரட்டத்தனையாய் வரும். நீங்கள் சிறந்த இருக்க போகிறீங்க. கண்ணை முடுறோமா? அப்படியே முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். தேவனுடைய கரம் இப்பொழுது நம்மத்தில் வந்து இருக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாவுன்னத கச்சாதி கச்சரி கச்சாதி கச்சரி மெய்யான தேவ மனித நீவா வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்த்துவோம். தேவ கிருபை உங்கள் குடும்பத்துக்குள்ள வரப்போகிறது. எல்லாருக்கும் உன்னதரை துதிப்போம். துதிங்க துதிங்க, வாயை திறந்து துதிங்க. விண்ணில் பிரதானி ஞான நீ பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்து நீ வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. Oh, what a mighty presence. தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம், அக்கினி மயமான தெய்வம் ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி வாரும். பிசாசு பாவம் உலகை சாவால் மிதித்தே சாவால் மீதித்தே
ஜெயித்தடைந்து வெற்றியை நீவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே. ஆவியில் நிரம்பி, எல்லாரும் ஆவியில் நிரம்பி தேவனோடு சஞ்சரிப்போம். நிர்வன்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தோ நீவா. அல்லேலூயா 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 வாழ்க நீ வாழ்க இயேசுவே. வாழ்க வாழ்க நீ வாழ்க இயேசுவே. ஓ தேவ மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வரட்டும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வரட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோ நீர்வா. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. Holy Spirit. கைகளை தட்டே ஆராதனை ஆராதனை. கர்த்தர் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் வருகிறது. வீடியோவில் வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா வீடியோ ஓபன் பண்ணிக்கலாம். தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க வீடியோல வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். தேவ கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்புகிறது நிரப்புகிறது நிரப்புகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆவியில நிரம்புங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும். Thank you Jesus name. Hallelujah. 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 எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்ல மகளே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லு மகளே, உன் பாதத்தில்
முடக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராய் இயேசு அப்பா, பிரமாணம் வெகு தூரத்துக்கு பரம்பி போகும்படி உன் மதில்களை எடுப்பேன், இடிந்து போன உன் மதிலை மறுபடியும் கட்டுவேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், முந்தின மகிமையை காட்டிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ என் பிள்ளைகளுக்கு இந்த 3 காரியங்களையும் செய்யும். அதில் இடிந்து போன குடும்பத்தை, இடிந்து போன வாழ்வை, இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, இடிந்து போன வியாபாரத்தை, இடிந்து போன பிசினஸை மறுபடியும் கட்டி எழுப்போம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், முந்தைய மகிமை காட்டிலும் அதிக மகிமை உள்ளவர்களாய் என் பிள்ளைகளை மாற்றும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணும் சேர்த்து சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்தரணும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த சிரசிலும் வீட்டிலும் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.